இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரா ஒரு ஹெல்த்தியான பக்கோடா தான் பண்ண போறோம். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து மார்க்கெட்ல செம்ம சூப்பரா கிடைக்குது. அது கூட ஸ்வீட் கார்ன், கேபேஜ் எல்லாம் போட்டுட்டு பசங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு பக்கோடா. எல்லா வெஜிடபிளும் பசங்க சாப்பிடுற மாதிரி. आज बढ़िया गोटे हेल्थी पकोड़ा କରିବା ପାଇଁ ଯାଉଟି ଏବେ ମାର୍କେଟରେ ନା ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଆନିୟନ ଆଉ ପିଆଜର ଚଣ୍ଡାନା ସେଇଟା ବଢିଆ ମିଳୁଛି ସ୍ୱିଟ୍ କର୍ନ ଗ୍ରୀନ୍ ପିସ୍ କ୍ୟାପେଜ ସବୁ ମିକ୍ସ କରିକି ଗୋଟେ ପକୋଡା କରିବା ପାଇଁ ଯାଉଛି ହେଲ୍ଥି ପକୋଡା ଆଉ ପିଲାମାନଙ୍କୁ ଭେଜିଟେବଲ ସବୁ ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ବି ରହିବ இதுல எந்த வெஜிடபிள் இருக்கோ எல்லா வெஜிடபிளும் நீங்க ஸ்வீட் கார்ன் கிரீன் பீஸ் கேபேஜ் இல்ல ப்ரொக்கோலி எல்லா வெஜிடபிளும் நம்ம கட் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமா அதுல வந்துட்டு நீங்க கொஞ்சம் மிளகாத்தூள் பச்சை மிளகா போட்டீங்கன்னா பசங்க வந்து சாப்பிடும் போது பக்கோடால இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் கொஞ்சமா ஜீரக பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ग्रीन चिली पक्की बनाई ग्रीन चिली पक्की बत पिल्ला मनकु पाटीरे खाइबा टाइमरे से ग्रीन चिली आसीबा टाइमरे तं खाइ बनाई सेटा पे रेड चिली पाउडर टिके लून हल्दी पाउडर जीरा पाउडर टिके 3टा कॉर्नफ्लोर पाउडर 3टा स्पून पक्की बत्तो आउ 3टा स्पून मैदा तापरो 2टा स्पून ना आम राइस पाउडर पक्कीबा टाइमरे से क्रिस्पी बढ़िया रहिबो बेसन पक्कीबा पई दरकार नै इन केस बेसन पक्कीबा टाइमरे भी बेसन ना सेटा भी 3टा स्पून मिक्स करिबा तो ठीक रहिबो 3 கரண்டி வந்து நான் பெருசு பெரிய கரண்டி வந்து கடல மாவு போட்டிருக்கேன் 3 கரண்டி வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் இன்கேஸ் நீங்க கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு போட்டுங்க அதுல எல்லாம் பைண்டிங் ஆகி ஃபுல்லா ஒட்டும் அப்படின்றதுக்காக 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுடலாம் எல்லா பவுடரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தண்ணி தெளிக்காதீங்க ஏன்னா வந்து ஸ்ப்ரிங் ஆனியனா அந்த வெங்காயத்தாள் வந்து பெருசு பெருசா கிடைக்கும்ல அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வெங்காயம் போட்டிருக்கோம் அப்புறம் முட்டைக்கோஸ் போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி விடுறது அதனால ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணும் போது உப்பு போடாம கரெக்டா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும் அப்போ வந்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டிங்கன்னா கரெக்டா தண்ணி ஊத்தாமே அந்த நம்ம போடுற அந்த கடல மாவு பிளஸ் கார்ன்ஃப்ளவர் பவுடர் அரிசி மாவு வந்து கரெக்டா மிக்ஸ் ஆயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மனவு போதும் எந்தெந்த வெஜிடபிள் பசங்க சாப்பிட மாட்டாங்களோ எல்லா வெஜிடபிளும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கோடா பண்றதுக்கு कोण कोण वेजिटेबल पिल्ला मन खाइबा नहीं ना सब वेजिटेबल ये संगरे मिक्स करिबा तो ठीक रोइबा ଆଉ ଏବେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ପିଆଜ ପକେଇ ଦେଉଛି ନା ଆମେ ସେଇଟା ପାଇଁ ଲୁଣ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ଆଉ ପାଣି ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ମୁଁ ଟିକେ ହିଙ୍ଗ ପକେଇ ଦେଉଛି ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ଗୋଟେ ସ୍ପୁନ ଆଉ ଟିକେ ନା ଜିରା ବି ପକେଇବା ତ ବଢିଆ ରହିବ କଢି ପତ୍ତା ଧନିଆ ପତ୍ତା କଟ କରିକି ପକେଇକି ସବୁ ମିକ୍ସ କରିକି ଲୁଣ ଲାଷ୍ଟ ରେ ପକେଇବା ଟାଇମ ରେ ଆମ மிக்ஸ் கரிபா பக்கோடானா சே பானியா டைப்ல ஹோபோ நை எல்லாமே உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் ஜீரக பவுடர் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் இன்கேஸ் ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் போடுறதுனால போடலாம் எல்லாம் போட்டுட்டு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டா அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ஐட்டம் ஃபுல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம்னாவே பசங்க நல்லா சாப்பிடுவாங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி நைட்டே வச்சுட்டு கூட காலையில எழுந்து வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கூல் போகும்போது பசங்களுக்கு தயிர் சாப்பாடு கூட இந்த நம்ம செஞ்சு கொடுத்துலாம் ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும் வெரைட்டியா எல்லா வெஜிடபிளும் இருக்கிறதால இதுக்குள்ளவே வந்துட்டு நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து கட் பண்ணி எல்லாம் போட வேணாம் ஸ்வீட் கார்ன் கிரீன் பீஸ் எல்லாமே இதுக்குள்ளவே மிக்ஸ் ஆயிடும் சாப்பிடும் போது பசங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்பியா இருக்கிறதால ரொம்ப வெரைட்டியா இப்போ ஸ்கூல் காலேஜுக்கு அதுக்கப்புறம் லீவ் ஆரம்பிச்சுட்டேன்னாவே காலேஜ் போற பசங்களும் சரி ஸ்கூல் போற பசங்களுக்கும் நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணோம் பசங்க வீட்டில் இருக்கும்போது பண்ணோம்னா இந்த மாதிரி வெஜிடபிள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா வெரைட்டியா செம்ம சூப்பரா இருக்கும் ஒரு நாள் கட்லட் மாதிரி பண்ணிடலாம் ஒரு நாள் ரவுண்டா பக்கோடா மாதிரி பண்ணலாம் இன்கேஸ் மைக்ரோனி ஏர் ஃப்ரையர் இருக்கிறவங்க எண்ணெய் கொஞ்சமா யூஸ் பண்ணிட்டு கூட அதை பண்ணலாம் இது கூட சீஸ் போட்டுட்டு நடுப்புற சீஸ் வச்சுட்டு சீஸ் பால் மாதிரியும் பண்ணலாம் வெங்காயம் நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுக்குள்ள போட்டிங்களன்னா நீங்க வெங்காய பக்கோடா நம்ம கடையில எவ்வளவு கிறிஸ்பியா வாங்குறோமோ அதே மாதிரி டேஸ்டோட இருக்கும் मिक्स करिबा टाइम रे ना टिके तेलो ना टिके गरम करके पकिबा टाइम रे हम दुकान रे पकोड़ा सब किनिबा टाइम रे केमिति टेस्ट होची ना सेम टेस्ट आसीबो सब मिक्स करके प्याज मिक्स करिबा नै सेमिति रखी बेबी पिल्ला मनके सकाल लंच पैक करिबा टाइम रे बढ़िया एटे मिक्स करिबा एबे छुट्टी आरंभ होगना से टाइम रे पिल्ला मनके हेल्थी स्नैक्स भी इवनिंग रे
कटलेट टाइप रे भी एटा करि परिबो ब्रेड क्रम्स टिके मिक्स करबी नहीं तो हेयर फ्रायर गोल गोल करके भी रखिकी पिल्ला मनकी हेल्थी वेजिटेबल्स सब मिक्स करके गोटे स्नैक्स करि परिबो एटा இது கூட வந்து நம்ம பிரெட் எல்லாம் பசங்க சாப்பிட்டாங்கன்னா சைடுல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி வச்சுடுவாங்க. அத நீங்க அப்படியே வச்சுட்டு கூட கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அத மிக்ஸில அடிச்சிட்டீங்கன்னா அது பிரெட் கிரம்ஸா நம்ம யூஸ் பண்ணலாம். இது கட்லெட் மாரி செஞ்சுட்டு லாஸ்ட்டா எக் இன்கேஸ் முட்டை சாப்பிடுறவங்க வந்து முட்டையோட ஒரு வாட்டி டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல பண்ணலாம். முட்டை சாப்பிடாதவங்க வந்து மைதா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது எல்லாம் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி பக்கோடா எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல பண்ணிட்டு நம்ம அந்த டிப்ல மைதால லிக்விட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல ஒரு வாட்டி டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல வச்சுட்டு பசங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கட்லெட் மாதிரியும் இருக்கும். இது ஒரே பேஸ் மட்டும் இந்த இது மிக்ஸ் பண்ணிட்டு பசங்களுக்கு வடை மாதிரியும் பண்ணலாம், பக்கோடா மாதிரி பண்ணலாம், ப்ளஸ் வித்தவுட் ஆயிலும் பண்ணலாம், சீஸ் பால் பண்ணலாம், கட்லெட்டும் பண்ணலாம். ஆனால் ஹெல்த்தியான எல்லா வெஜிடபிளும் சேர்த்து பண்ண போகிறோம் நம்ம. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பவுடர் மிக்ஸ் பண்ணின்னு இருக்க பாருங்க, ஒரே டைமில் வந்து போடவே மாட்டேன். ஒரே டைமில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் இது பண்ணக்கூடாது. கரெக்டாக கிறிஸ்பியாக இருக்கணும். ஒரு ஸ்பூன் வந்து கடல மாவு போட்டோம்னா ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் அரிசி மாவு லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவு போட்டாவே. உப்பு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்ன வெஜிடபிள் பசங்க ப்ரொக்கோலி, கேபேஜ், காலிஃப்ளவர் எது எது சாப்பிட்லையோ எல்லா வெஜிடபிளும் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கோடா பண்ணிடலாம். ஹெல்த்தியானது. அதில் பச்சை பட்டாணியும் நான் நிறைய சேர்த்துருக்கேன், ஸ்வீட் கார்னும் சேர்த்துருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சோம்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம பண்ணோம்னா கரெக்டாக நம்மளுக்கு அப்போ உப்பு கொஞ்சம் கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணோம்னாவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி பண்ணிவிட்டு பக்கோடா மாதிரி ஒரு மாதிரி நம்ம பஜ்ஜியில் டிப் பண்ணி போடுற மாதிரி பண்ணிங்களேன்னா அதோட கிறிஸ்பினஸ் வந்து கரெக்டாக இருக்காது. பக்கோடா வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கரெக்டாக போட்டோம்னாவே சரியாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ண கேபேஜும் வெங்காயமும் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு பாருங்க. கரெக்டாக எண்ணெய் வந்து ரொம்ப ஹையாக வேணாம், மீடியம் ஹீட் இருந்தாவே போதும். ஏன்னா உள்ள நம்மளுக்கு வந்து ஸ்வீட் கார்ன், கிரீன் பீஸ் எல்லாமே வேகணும். அதனால ஒரு வாட்டி போட்டுட்டு கொஞ்சம் பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும். எண்ணெய் மீடியமாகவும் ஹீட் ஆகிட்டு ஹைல இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நான் ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி ஒரு ஷேப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா போட்டோம்னா கொஞ்சம் உடனே வெந்துடும். பசங்க சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடியாக உட்காந்துருக்காங்க அப்படின்றதுக்காக நான் சின்ன சின்ன பீஸா இந்த பக்கோடா போட்டிருக்கேன். छोटे छोटे पीस ପୋକିବା ଟାଇମ୍ରେ ପକୋଡ଼ା ବଢ଼ିଆ ଗୋଟେ ଦିନରେ ଗୋଟେ ସେପ୍ର କରିପାରିବ। ଏବେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ପିଲାମାନେ କାଢ଼ିକି ଖାଇବା ପାଇଁ ଦେବା ପାଇଁ ଛୋଟ ପିସ୍ର ପୋକିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ ତେଲରେ ନା ମିଡ଼ିୟମ ହିଟ୍ରେ ରଖିକି ମୁଁ ପକେଇ ଦେଉଛି, କ'ଣ ପାଇଁ ନା ଉପରେ ଜଲ୍ଦି ஃப்ரை ହେଇଯିବ, ଭିତରେ ஃப்ரை ହବ ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ நல்லா எண்ணெய் மீடியமா வச்சுட்டே நம்ம போட்டோம்னாவே எல்லாமே நல்லா கிறிஸ்பியா வெந்துடும்। ரொம்ப ஹைல வச்சு போட்டோம்னா மேலே மட்டும் வந்துடும், உள்ள வந்துட்டு எல்லாம் வேகாது। ஏன்னா வெஜிடபிள் எல்லாமே நம்ம பச்சையா தான் போட்டிருக்கோம், அதனால மீடியம்ல வச்சு வேக வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்। இந்த வெயில் டைம்ல வந்து கரெக்டா ஒரு தயிர் சாப்பாடு பசங்களுக்கு இது சைட் டிஷ்ஷா கொடுத்தோம்னாவே ரொம்ப திருப்தியா சாப்பிடுவாங்க। ரொம்ப நல்லதும் பசங்களுக்கு, எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதால। நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் அப்புறம் வெங்காயத்தால் பெருசு பெருசா இருந்தது, அது ஒரிசால கிடைக்குது, இங்க ஹைதராபாத்லயும் அதே மாதிரி கிடைக்குது। அது கேபேஜ் அப்புறம் ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில்। வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே। நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு ஹெல்த்தியான பக்கோடா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்। பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। இது கிறிஸ்பியா இருக்கும், கருவேப்பிலையும் கொஞ்சம் நிறைய சேர்த்துங்க, பசங்களுக்கு முடி ஹேர் ஃபால் ஆகிறதும் கண்ட்ரோல் ஆகிறதுக்காக இருக்கும்। பெருங்காயம் கொஞ்சம் போட்டிங்கன்னா ଗ୍ୟାଷ୍ଟ୍ରିକ୍ ப்ராப்ளமும் வராமல் இருக்கும்। ବଢ଼ିଆ ଗୋଟେ ଇଭିନିଂ ସ୍ନାକ୍ସ ନାହିଁ ତ ପଖାଳ ଭାତ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ପକୋଡ଼ା ସବୁ ଭେଜିଟେବଲ ମିକ୍ସ କରିକି ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।